நானும் லக்கிமேன் பாபுவும் வந்து ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நண்பரோட தோட்டத்துக்கு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வெஹிக்கிள்லங்க அப்படியே போனோம். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக மழை பெய்ஞ்சிட்டு இருக்கனால மலைப்பகுதிகள்லாம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. 2 பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு, கிளைமேட்லாம் செம்மையாக இருந்தது, மேகமூட்டமாக இருந்தது. அப்படியே வந்து அந்த ரோட்லெல்லாம் போகிறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மலைப்பகுதியில் வந்து கலாப்பழம் வந்து கிடைக்குங்க. கலாக்காய் வந்து பச்சை பசேர்னு இருக்கும், நம்ம சாப்பிட்ருப்போம். கலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்தது பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து தோற்பாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லது. இது அந்த காலத்தில் சாப்பிடக்கூடியது. போகிற வழியில் வந்து ஓடையிலெல்லாம் நிறைய தண்ணி இருந்தது. அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலாப்பழம் செடியோடு அப்படி உடச்சி கொடுத்தாங்க சாப்பிட. அது வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சியை கொடுத்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்கனால அந்த ஓடையில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. அப்படி ஓடுற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள்லாம் வந்து எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு அந்த தண்ணியில் நீந்தி வருவது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எப்பவுமே வந்து இந்த மாதிரி மலைப்பகுதியில் ஓடுற தண்ணியில் வந்து கால் கையை நினச்சோன்னு வச்சுங்க, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். தண்ணி சுத்தமாக இருக்கும், குடித்தாலும் ஒன்றும் பண்ணாது, அவ்வளோ ஆரோக்கியமானது. அப்படி தான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம்.